விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் பட்டாசு ஆலையில் நடந்த விபத்து தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வெம்பக்கோட்டை அருகே முத்துச்சாமிபுரத்தில் விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் ரமேஷ், கருப்பசாமி, அம்பிகா, முத்து, அபயராஜ், குருசாமி, முருகஜோதி, சாந்தா உள்ளிட்ட 10 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிவக்குமார், முத்துக்குமார் மற்றும் ரெங்கம்மாள் ஆகிய 3 பேர் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் விக்னேஷ், மேலாளர் ஜெயபால், போர்மேன் சுரேஷ்குமார் ஆகிய 3 பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்தியது, வெடிப்பொருட்களை முறையாக கையாளாதது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆலையின் போர்மேன் சுரேஷ்குமார், மேலாளர் ஜெயபால் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் விக்னேஷை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 10 பேரின் குடும்பத்தினரை சந்தித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். அவங்க வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும்னு மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு போய் இந்த அங்கன்வாடி, அப்புறம் இந்த காலை சத்துணவு திட்டங்களில் சமைக்கிறதுக்கு அந்த வேலைகளில் அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படும். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த தலா 3 லட்சம் ரூபாய் மற்றும் தொழிலாளர் நல வாரியம் மூலம் 2,05,000 ரூபாய் என 5,05,000 ரூபாய்க்கான காசோலையை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார்.